ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வாரம் புதன்கிழமை நடக்குது. காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரையிலும் நடக்குது. இந்த எப்படி ஆடு வந்திருக்கு, என்ன விலை விற்குது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து அப்டேட்டு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் வீடியோ கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்குது, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்கிட்டு போறீங்களாண்ணா? கிடாங்கண்ணா என்ன ரேட்டுங்கண்ணா பிடிச்சிங்க? 30,000 பிடிச்சிங்களா? ஓகே. இது என்ன ரேட் நான் சொன்னாங்க? என்ன ரேட்டு? 35 சொல்லி நீங்கள் 30 பிடிச்சிங்க. இன்னும் கம்மியாக கேட்டிங்களாண்ணா? இன்னும் கம்மியாக கேட்டீங்க? கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஓகே. வெயிட் என்னண்ணா வெயிட் வரும்? 40 கிலோ வெயிட் வரும். ஓகே ஓகே, தேங்க்ஸ். வீடியோ சொல்லுங்க. இதெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? எத்தனை குட்டி நான் வாங்கிருக்கீங்க? 6 குட்டி. எல்லாம் கடை குட்டிங்களாண்ணா? கடை குட்டிங்க. இல்லை எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? இதெல்லாம் இதெல்லாம் ஒரு 3 மாதம் குட்டிங்க. 3 மாதம். ஓகே ஓகே. என்ன ரேட்டுக்கு நான் சொன்னாங்க? அவங்க சொன்னது 11 ரூபா சொன்னாங்க ஒரு குட்டிங்களா? ஆமாங்க, ஒரு குட்டி 11 ரூபா சொன்னாங்களா? நீங்கள் என்ன ரேட்டு? 9,000. 9,000. ஓகே ஓகே. இப்போ விலை கொஞ்சம் இந்த வாரம் அதிகமாக தான் போகுதுங்களா? எதனால் நான் ஆடு கம்மியாக வந்துருக்கிறதுனாலயா இல்லை ஆடுல அதிகமாக இருக்குது? 18 நாள். ஓ, இந்த ஆடி 18 நாள். வழக்கமாக அந்த குட்டிலாம் 700-500 8 ரூபாய்க்குள்ளே தான் விற்கும். கொஞ்சம் வளர்ப்பு குட்டியே நீ வந்து 5,000 4,000 சொல்றாங்க. 5,000 4,000 வளர்ப்பு குட்டி. அதான் அந்த பால் குட்டிங்க. பால் குட்டி அதுவே 4,000. ஓகே ஓகே. கொஞ்சம் விலை அதிகமாக தான் பிடிச்சிருக்கீங்க. ஓகே. என்ன கம்மியாக கேட்டிங்களாண்ணா? கேட்டேங்க, கம்மி கொடுக்க மாட்டேங்க. கேட்டிங்க ஆனால் கம்மியாக கொடுக்கல. நான் வாங்கிட்டு போறீங்களாண்ணா? எல்லாம் வளர்ப்பு குட்டிங்களாண்ணா? வளர்ப்பு குட்டி. எத்தனை குட்டி நான் பிடிச்சிருக்கீங்க? 4 குட்டி. 2 பொட்டை குட்டி, 2 கடா குட்டி. 2 பொட்டை குட்டி, கடா குட்டி. ஓகே ஓகே. 2.5 மாதம் 3 மாதம் இருக்குமாண்ணா? வரும். ஓகே. என்ன ரேட்டுக்கு நான் பிடிச்சிங்க? குட்டி 7.5 சொன்னாங்க. 7.5 சொன்னாங்க. ஓகே ஓகே. நீங்கள் என்ன ரேட்டு பிடிச்சிங்க? 7.5 தான். 7.5 தான் சொன்னாங்க. ஓ, ஒரு குட்டி 7.5 பிடிச்சிங்க. கடா குட்டி 8.5 சொல்லி 7.5 பிடிச்சிருக்கீங்க. ஓகே ஓகே. அது பொட்டை குட்டினா? பொட்டை குட்டி 2 ரெண்டும் சேர்த்து 7.5ங்களா? ஓகே ஓகே, பரவாயில்ல. ஓகே, தேங்க்ஸ். ஓகே. இன்ஸ்டா ஃபேஸ்புக் சொன்னார் நான் பிடிச்சிங்க. என்னப்பா ஆட்டு சொல்லு. நீங்க தான் வாங்கி கொடுத்துருக்கீங்களாண்ணா? நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். 2 சேர்த்து 7,000. 2 பொட்டு குட்டி 7,500 சொன்னாரு. 7,500 பிடிச்சி பரவாயில்ல, தப்பு இல்லை. கொண்டு போனாலும் நல்லா பண்டமா எந்த பிரச்சனையும் இல்லை, தப்பு இல்லாத குட்டிங்க. ஓகே ஓகே. ஒரு நாளைக்கு பணம் ஆகிக்கிறது. பொட்டைக்குட்டியில மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு மட்டும்தான் பிடிக்கும். வளர்ப்புக்கு மட்டும்தான். ஆனால் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செம்மறியில் வளர்ப்பு குட்டி கம்மியாக தான் வருது. பொட்டைக்குட்டி கம்மியில் வருது. ஆனால் காசுக்கு தகுந்த மாதிரி குட்டிங்க போகிற பரவாயில்ல, பொறுமான விலைக்கு கொடுத்துருவாங்க. ஜனங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல குட்டிங்களா கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே ஓகே. க்ளீனாக அண்ணா வீடியோ ஒன்று எடுத்துங்க. வீடியோ ஒன்று வாங்கிருக்கீங்களாண்ணா? 3 கேட்டாங்களாண்ணா? ஐயா என்ன வெயிட்டுங்கண்ணா இருக்கு? 3 எத்தனை கடை நான் பிடிச்சிருக்கீங்க? 3 கடை பிடிச்சிருக்கேன். 3 கடை. ஓகே ஓகே. 3 நல்லா சைஸ் கடாவை பிடிச்சிருக்கீங்க. கோயிலுக்காக பிடிச்சிருக்கீங்க? நம்ம சேலம் கோட்டை மாதிரி, நம்ம சேலத்துல பண்டிகை கூட்டுறாங்க. அடுத்த கோட்டை மாதிரி கோயில். ஓகே ஓகே. இப்போ ஆடி 18க்கு பண்டிகை
இப்போ இதெல்லாம் வருவாங்க பண்டிகைக்கு. வெளிநாட்டுல ஆமாண்ணா. இதெல்லாம் 3 என்ன வெயிட்ண்ணா வரும் ஆவரேஜா? 3 தெரியலண்ணா, கறிக்கடைக்காரர் தான் கேட்கணும். 65 கிலோ வரும் 3 சேர்த்து. ஓகே ஓகே. என்ன ரேட்டுண்ணா சொன்னாங்க? நீ வேலைக்கு போயிட்டியா? நீங்க பிடிச்சிருப்பீங்களா? என்ன 70,000 3 சேர்த்துங்களா? 3,70,000 கேக்குறாங்க. 3,70,000 பிடிச்சிருக்கீங்க. அதான் சொல்லு. அவங்க என்ன ரேட்டு சொன்னாங்க? அவங்க தாறுமாறா தான் சொல்லுவாங்க. பண்டிகைனால அப்படிதான் இருக்கும். சரி, அப்படியே அனுசரிச்சு பிடிச்சிட்டீங்க. ஓகே சரி, ஓகேண்ணா, தேங்க்ஸ். அவர் மீன் எடுத்துங்க. கேட்டாலும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருங்கடையாக இங்கே மேச்சேரி சந்தைக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி கடை வேணுன்றவங்க இந்த மேச்சேரி சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாம். அண்ணா வாங்கிட்டு போறீங்களா? வீடியோ ஒன்று எடுத்துக்கலாங்களா? சொல்றேன் அண்ணா மாமா போட்டோ ஒன்று ஒரு நிமிஷம் போயிட்டே இருக்கிறாரு. போயிட்டே இருந்தாரு. கடை எடுக்கட்டும். அண்ணா வாங்கிருக்கீங்களா? எத்தனை கடைண்ணா வாங்கினீங்க? செம்மறியில் ஒன்று, வெள்ளாடு ஒன்று. இது எத்தனை கிலோங்கண்ணா கறி வரும்? 20 கிலோ வரும். 20 கிலோ கறி வரும். ஆமா. ஓகே ஓகே. என்ன ரேட் சொன்னாங்க? 25 சொன்னாங்க. நீங்க எவ்வளவு பிடிச்சிங்க? 23. ஓகே. அதுனா அதான் அது 20 சொன்னாங்க. 16க்கு பிடிக்கும். 16க்கு பிடிக்கும். ஓகே ஓகே. நீங்க கோயிலுக்காக பிடிச்சிருக்கீங்க? கோயிலுக்காக. ஆடி 18 18க்கு. ஓகே ஓகே. சரி, தேங்க்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு இந்த ஆடி 18க்கு தான் நிறைய பேர் நல்லா பெருங்கடையாக பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கடை வேணும்னா மேச்சேரி சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாம். ரேட்டு கொஞ்சம் தாறுமாறாக சொல்கிறாங்க. அனுசரித்து பேசினா கம்மியாக வாங்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு பேட்டி அவர் விஜய் நாடுங்களா? நல்லா புரியலண்ணா. வருவீங்கண்ணா. விஜயண்ணா வரலீங்களாண்ணா? உள்ள போயிருக்காரு. நீங்களும் வருவீங்க? ஏதாவது எடுத்துட்டு எடுத்துட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் என்ன விலைங்க நான் சொல்றாரு? 25 ரூபாய்க்கு மேல. 25 ரூபாய்க்கு மேல. 30 வரைக்கும் கடை இருக்குது. 35 ரூபாய்க்கு கடை இருக்குது. ஓகே ஓகே. அது என்ன ரேட் நான் சொல்லுவாரு? 35 ரூபாய்க்கு மேல ஆகும். 35 ரூபாய்க்கு மேல ஆகும். சரி, அவரை கேட்டுக்கலாம். ஓகே ஓகே. இதெல்லாம் பல்லு வச்சிருக்கீங்களாண்ணா? அதெல்லாம் 4 பல்லு, 6 பல்லு, 2 பல்லு. இதெல்லாம் உயிரடைக்கு என்னென்ன வெயிட்னா வரும்? வெயிட்டுங்களா? வெயிட் ஒரு 30 கிலோக்கு மேல வரும். 30 கிலோக்கு மேலே வரும். ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பல்லு, 6 பல்லு எல்லாம் வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா 30 கிலோக்கு மேலே வரும்னு சொல்லியிருக்காங்க. 25,000 ரூபாய்க்கு மேலே விலை இருக்குது இன்னைக்கு. பண்டிகைன்றதுனால கொஞ்சம் விலை கூட வைக்குதுங்களாண்ணா? ஓகே. ஓ சரி, ஓகே ஓகேண்ணா. சரியாலாம் வாங்க முடியாதுப்பா. அந்த அளவுக்கு கறி விழுவாங்க. எத்தனை கிலோ உனக்கு போயிடும்? சந்தோஷமா கொண்டு போ. 10 பேருக்கு முன்ன படமான சொல்லிட்டு கவர் மாத்திக்கடா பாயன்னு சொல்றேன். லேட்டா வெட்டுற மாதிரி தான் கோதுமைக்கு சொல்லலாம். இலைக்காதுன்னு நாளைக்கு இருக்கிறது தான். ஏன்னா இலைக்காத இருக்கும், கொஞ்சம் லேட்டா. நாளைக்கு அதெல்லாம் நடக்கிறது தான். விஜயண்ணா கடைங்களா? இது பல்லு எத்தனை பல்லுங்கண்ணா? பல்ல 4 பல்லுங்கண்ணா. 4 பல்லு. ஓகே ஓகே.
சம்மரிலையும் பெரிய கடை இந்த வாரம் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி எத்தனை கொண்டு வந்தீங்க? வேற ஒரு 3 கொண்டாந்தாங்கன்னா 2 கொடுத்தாச்சுங்கண்ணா. 3 கொண்டு வந்து 2 கொடுத்துட்டீங்க. ஓகே ஓகே. இது ஒன்று தான் இருக்கு. எப்படின்னா விலையெல்லாம் பரவாயில்லையா? இப்போ கம்மி தானே. கம்மி தான். இப்போ பண்டிகைன்றதால கொஞ்சம் சேர்த்து தான் விற்கிது. ஏன்னா பண்டிகை இருந்தாலுமே கிடா அவனுக்கு விற்கலைங்க. கிடா விற்கல. ஓகே ஓகேண்ணா. இப்போ இது என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 45 ரூபா சொல்லுதுண்ணா. 45 ரூபா சொல்றீங்க. கேட்டால் கொடுத்துருவோம். முன்ன பின்ன கேட்டால் கொடுத்துருவீங்க. ஓகே. என்ன ஊரில் எவ்வளோ ஊர்லேயும் கேட்குறாங்க? எவ்வளோ ஊர்லேயும் கேட்குறாங்க? 37 ரூபா கேட்குறாங்கண்ணா. 37 கொடுத்துருவோம். 2000 சேர்ந்து வந்தால் கூட கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. இது எத்தனை கிலோண்ணா வரும்? இது 45 கிலோ வரும்ண்ணா. 45 கிலோ வரும். ஓகே ஓகே. இந்த மாதிரி கடை வேணும்னா இங்கே மேச்சேரி சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா கறிக்கு நல்லா பெரிய கடையாக இருக்குது. விஜயண்ணா வணக்கங்கண்ணா. இந்த வாரம் எப்படி நான் ஆடு கொண்டு வந்தீங்க? இந்த வாரம் கம்மியாக தானே, ஒரு 15 தானே கொண்டு வந்தேன். இன்னும் ஒரு 4 கடை இருக்குண்ணா. இந்த வியாபாரம் ரொம்ப கம்மிண்ணா. வியாபாரம் ரொம்ப கம்மி. ஆடி பண்டிகைன்னா ஆடு ஃபுல்லான ஆடு வந்திருக்கு. வியாபாரம் ரொம்ப கம்மிண்ணா. விற்க மாட்டேங்குது. ரொம்ப பயங்கர போர்சல் இருக்குதுண்ணா. இழுத்து நிறுத்த முடியல. ஆமாண்ணா, ரொம்ப போர்சல் இருக்குண்ணா. என்ன வெயிட்டுண்ணா வரும்? கறிக்கு தான் 50 கிலோக்கு எச்சு வரணும். கறிக்கு 50 கிலோக்கு மேலே வரும். ஓகே ஓகே. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்கண்ணா? அது விலை 55 ரூபா சொல்லுதுண்ணா. என்ன அனுசரிச்சு கேட்டா கொடுக்கலாம். 55 ரூபா சொல்றீங்க. 48 ரூபா ரேஞ்சு அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டா அனுசரிச்சு கேட்டா கொடுக்கலாம்ண்ணா. ஓகே ஓகே. 2 பல்லு. 2 பல்லு தான். 2 பல்லு தான். ஓகே. அனுசரிச்சு கேட்டா கொடுக்கலாம். 2 பல்லு தான். இந்த மாதிரி கடை வேணும்னா இது மாதிரி எத்தனை கடை வேணாலும் கொடுக்கலாம். வீட்டுல கடை இருக்கு. கேட்டா எத்தனை கடை வேணாலும் இந்த மாதிரி கேட்டா கொடுக்கலாம். எப்ப கேட்டாலும் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கும். இந்த மாதிரி எபிசிசி கடை எப்ப கேட்டாலும் நம்ம கடை கிடைக்கணும். ஓகே ஓகேண்ணா. உங்க நம்பர் அப்படியே சொல்லிடுறீங்களாண்ணா? நம்பர் 77 08 52 38 68. ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு எல்லாம் சேலம் கருப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் உயிரடைக்கு பார்த்தீங்கன்னா 20 கிலோ 25 கிலோ அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய ஆடு வந்து இறங்கியிருக்கு. சைஸண்ணா வணக்கண்ணா. அண்ணா கிருஷ்ணகிரியிலேருந்து ஒருத்தர் கேட்டிருந்தாருங்களா, ஆடு கேட்டிருந்தாரு, சொல்லியிருந்தேன். கேட்டிருந்தாரு, சொல்லியிருந்தேன். சைஸ் குட்டியை கேட்டேன், வளர்ப்பு குட்டியை கேட்டிருந்தாருங்களா? சந்தை கஷ்டம். ஓகே ஓகே. இந்த வாரம் எப்படின்னா சந்தை இன்னைக்கு நிலவரம் இருக்கு? வியாபாரம் கம்மி தான். ஓகே. அந்த பண்டிகைக்கு ஆடி 18 நம்ம கோட்டை மாரியம்மன் பண்டிகைலாம் நிறைய பிடிக்கிறாங்க. வியாபாரம் கம்மி. இன்னொன்று அவங்களாம் கொஞ்சம் பெரிய சைஸ் கிடாவும் பிடிச்சிருக்காங்க. மீடியமான சைஸ் பிடிக்கல. ஓகே ஓகேண்ணா. இப்போ இதெல்லாம் உயிரடைக்கு ஒரு 20-25 கிலோக்குள்ளே வருமாங்கண்ணா? 20 கிலோக்கு மேலே வரும். ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் என்ன ரேட்னா கேட்குறாங்க? என்ன ரேட்டு சொல்கிறீங்க? 13 ரூபா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கேட்குறதுண்ணா 12 ரூபாய்க்கே கேட்டுட்ருக்கேன். 500 ரூபா சேர்ந்து வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்கண்ணா அந்த மாதிரி இன்னைக்கு? 35ங்களா? ஓகே. இன்னும் வியாபாரம் பெருசாக இல்லை. சரி ஓகே. சரிண்ணா, தேங்க்ஸ். அவர் எடுக்கிறாரு. தம்பி இப்போ டல்லாக இருக்கிறீங்க, வியாபாரம் இல்லையா பெருசா? எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 20 குட்டி. ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன ரேட்டுப்பா சொல்கிறீங்க? 13 ரூபாயா? ஓகே ஓகே. என்ன ரேட்டு கேட்குறாங்க? இன்னும் கேட்கவே இல்லையா? கேட்டால் என்ன ரேட்டுக்கு கொடுக்கலாம்? கம்மியாக 11 ரூபாயா கேட்டால் கொடுத்துருவேன். 11 ரூபாய்னா கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. சரி, தேங்க்ஸ்ப்பா. என்னண்ணா வணக்கண்ணா. எப்படி இருக்குது நிலவரம் இன்னைக்கு? வியாபாரம் ரொம்ப ஸ்லோண்ணா. ரொம்ப ஸ்லோ. எல்லாம் வந்து பிடிச்சிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் பெரிய குட்டியாக தான் பிடிச்சிருக்காங்க. எல்லாம் சைஸில் இந்த சைஸில் பிடிக்கல அவ்வளோக்கும். பண்டிகைன்றதுனால கொஞ்சம் ஆடு நிறைய இறங்கியிருக்கு, அதனாலேயே வியாபாரம் இல்லைங்களா?
வண்டிக்கெல்லாம் இன்னும் ஒரு வாரம் அவங்க ஆடுவீங்க இருக்கும். இன்னும் ஒரு வாரம் ஆகிடுங்களா? ஓகே ஓகே. இப்போ நீங்கள் உங்ககிட்ட எவ்வளோ குட்டி கொண்டு வந்தீங்க, எத்தனை கொடுத்துருக்கீங்க? 40 கொண்டு வந்தோம். ஆ 10 தான் சேல்ஸ் ஆகிருக்குது. 40 கொண்டு வந்து 10 தான் சேல்ஸ் ஆகிருக்கு. பொட்டாடு எத்தனை, கிடாடு எத்தனை? கொட்டாடு ஒரு 20-25 இருக்குங்க. கிடாயெல்லாம் ஒரு 10-15 இருக்கு. 10-15 இருக்கு. ஓகே. கிடா என்ன விலையிலேருந்து இருக்குது இன்னைக்கு? கிடாய் ஸ்டார்டிங் 10 ரூபாயிலேருந்து இருக்குது. ஸ்டார்டிங் 10 ரூபாயிலேருந்து இருக்குது. ஓகே ஓகே. பொட்டாடுலாம்னா? கொட்டாடுலாம் 12 ரூபா 15 ரூபா வரைக்கும் இருக்குது. 12 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் இருக்குது. அதுவும் 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா. ஓகே ஓகேண்ணா. அதெல்லாம் பாருங்க 20 ரூபா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டாடு 2 பல்லு 4 பல்லுன்னு சொல்லியிருக்காரு. 20 கிலோக்கு மேலே வரும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஆடு வேணும்னா மேச்சேரி சந்தைக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம், பொகனாபுரம் சந்தைக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம். பொகனாபுரம் சந்தைக்கு போகிறீங்களாண்ணா? ஆமாண்ணா, அங்கே வந்தாலும் வாங்கிக்கலாம். நம்ம ஊரை போனப்புறம். ஓகே ஓகேண்ணா. வளர்ப்பு குட்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. இப்போ கடா குட்டி வச்சுக்கிறீங்களா ப்ரோ? எப்படி ப்ரோ ஆடு கொண்டு வந்தீங்க? 50 குட்டி. எத்தனை குட்டி? 50 குட்டி கொண்டாந்து. 50 குட்டி கொண்டு வந்தீங்க. வளர்ப்பு குட்டிங்களா இல்லை? வளர்ப்பு குட்டி. ஓகே ஓகே. என்ன வேலையிலேருந்து ப்ரோ இருக்கு இன்னைக்கு? 7500 வந்து 6500 7500 கிலோ கூட குட்டி இருக்கு. இதெல்லாம் உயிரடைக்கு எத்தனை கிலோ வரும்? உயிரடைக்கு 13 டு 14 கிலோ 13 கிலோ அந்த மாதிரி இருக்கு. 5 கிலோ 12 டு 5 கிலோ 12லேருந்து 5 வரல இருக்கு. ஓகே ஓகே. எந்த ஆடு பாரு இந்த கடை எது எந்த கடை 14 கொடு 14 கொடு எவ்வளவு எத்தனை நான் வச்சுக்கிறேன். அட உனக்கு தேவை 2 கிலோ கணக்கு போட்டு கேள்வி. நீ எத்தனை கிலோ வந்தாலும் உனக்கு வேலை கேள்வினே உனக்கு பிடிச்ச கேளு. நீ கேட்டா சரி நீ கேளு. கடை எத்தனை ப்ரோ இருக்கு? கடை எத்தனை கடை வச்சிருக்கீங்க? 10 கடை 10 கடை இருக்கு. என்ன விலையில இருந்து இருக்கு? 12,000 இருந்து 22 வரலும் இருக்கு. ஓகே ஓகே. பல்லு வச்சிருக்கீங்களா? ஒன்று மட்டும் 2 பல்லு வச்சிருக்கு. ஓகே ஓகே. சரவண்ணா வணக்கண்ணா. வாரம் எப்படிண்ணா குட்டி கொண்டு வந்தீங்க? எப்படி சேல் ஆயிருக்கு? 53 கொண்டாந்தா. 83? 53 53. 30 வச்சு மீதி இருக்குது. 30 மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. மீதி இருக்குது. இந்த வாரம் கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லை. பௌர்ணமி நீ. ஆமாம் இன்னைக்கு பௌர்ணமி. ஓகே ஓகே ஓகேண்ணா. வேற பால் குட்டி இந்த வாரம் கொண்டு வரலையாண்ணா? ரைட் தான். பால் குட்டி வரல. பால் குட்டி வரல. இன்னும் 10,000 ஆயிரம். ஓகே ஓகே. இது என்ன விலையில தானே இருக்கு இன்னைக்கு? இது 7,500. 7,500. ஓகே ஓகே. 7,500 தான் சொல்றீங்க. அது வாங்குறதுக்கு ஆள் இல்லை. வெளியில் ஆள் இல்லை. கொஞ்சம் ஜனங்க நம்ம சொல்ற ரேட்டுக்கு வேலை கொஞ்சம் சிறுகுட்டி வாங்குறாங்க. இன்னும் சிறுகுட்டியா கேட்குறாங்க. என்ன ரேட்டு கேட்குறாங்க இதெல்லாம்? இந்த குட்டி வந்து 6,700 கேட்குறாங்க. 6,700 கேட்குறாங்க. ஓகே ஓகே. வாங்க 7,500 ரூபாய். இப்போ 700க்கு மேலே வந்தால் ஒன்று கொடுப்பீங்களாண்ணா? 7,500 7,200 தான் கொடுத்துருவோம். 7,500 7,200 வந்தால் கொடுத்துருவீங்க. ஹலோ சொல்லுண்ணா. பட்டுக்குட்டி தெரிய என்ன பண்றா? இதோ வரணும் வரணும் பிஸ்னஸ் முடிச்சுட்டு இதோ வரணும். சின்ன பெருமனூர் தண்ணீர் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா சமமோட வரும். அப்படியே வாங்க இங்கே வாங்க சார். சரியா போய் வாங்க. அது பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி. இந்த குட்டி விற்றுட்டோம். இந்த குட்டி விற்றுட்டீங்களா எல்லாங்க? ஒருத்தரே பிடிச்சிட்டாருங்களா? ஒருத்தரே பிடிச்சா அப்படி. எந்த ஊருக்காருண்ணா? தஞ்சாவூர்காரு. தஞ்சாவூர்காரு இருக்காருங்களா இல்லை கிளம்பிட்டாரா? இல்லை கீழே அப்படி ஒன்று குட்டி வாங்குறா அப்படி. யாருண்ணா? போயிட்டு தானே இருக்காங்களா? ஓகே. என்ன ரேட்டு கொடுத்துருக்கீங்க? 7,700. 7,700. இது கொஞ்சம் பெருங்குட்டியாக இருக்கிறதுனால 7,700 கொடுத்துருக்கீங்க. பாருங்க 7,700. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 7,700க்கு தஞ்சாவூர்காருக்கு பிடிச்சி கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர்காருக்கு மொத்தம் எத்தனை குட்டிங்க அதெல்லாம்? 40 குட்டி. 40 குட்டி. இந்த மாதிரி குட்டி வேணும்னா அவரை கான்டாக்ட் பண்ணால் இங்கே நேச்சர் சந்தையில் வந்து வாங்கிக்கலாம். இந்த குட்டி வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாங்க. இன்னைக்கு சந்தையில நிலவரம் ஆடி மாசம் கட்டுறதுனால குட்டி விலை கொஞ்சம் கம்மி. வாங்க குட்டி வாங்கிக்கலாம். பாருங்க இவர் தான் வாங்கியிருக்காரு. நேச்சர் வாங்கிக்கிறாரு. நேச்சர் தான் வாங்கியிருக்காரு.
கிடா குட்டி 5 ரூபா தான், 13 கிலோ இருக்கும். இன்னைக்கு விலை கொஞ்சம் கம்மிங்க. 14-15 கிலோ கிலோவுமே இன்னைக்கு வந்த விலை கம்மி தான். ஆடி மாசம் கட்டலாம். ஏன்னா சித்திரையில குட்டி வாங்கிட்டு போனதுனால ஆடியில வந்து விற்கிறது கிடாய் கொண்டாடுறதுனால வளர்ப்பு குட்டி விலை கொஞ்சம் கம்மியா தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு பாருங்க பூரா குட்டியுமே இருக்குது. இது வளர்ப்பு குட்டி 5 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. 5 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. 6 ரூபா சொன்னாரு, 5 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. வாங்க தொலைவாங்க, மேச்சேரிக்கு வாங்க. மேச்சேரி சுதாகர் என் பேரு. 63 74 35 23 78 என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. சந்தைக்கு வாங்க, நல்ல குட்டியா உங்களுக்கு தேவையானதை எடுத்து தரேன். கொண்டு போய் பண்ணையாச்சாலும் சரி, வளர்ப்பு குட்டி சரி, எல்லாம் சிறப்பாக வாங்கி தரேன். அண்ணனுக்கு வாங்கி கொடுக்குறேன். அண்ணன் இதோட ஒரு 10 டைம் நம்ம வந்து வாங்கி போட்டுருக்காரு. வாங்கி கொடுத்துருவாரு. எந்த அண்ணன் வந்தாலும் இந்த அண்ணன் யாரை கூட்டம் தான் நம்ம தான் குட்டி வாங்கி கொடுப்பாரு. அந்த மாதிரி கருப்பு நம்ம தான் வாங்கி தருவாரு. சிறப்பான குட்டி மேய்ச்சலாம். மேய்ச்சல நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு புதன்கிழமை வாங்க. 500 குட்டினாலும் தரங்க. 200 குட்டி வளர்ப்பு கட்டி கேட்டாலும் ஒரே டைம்ல நான் கொடுக்குறேங்க. நம்மள வந்து கான்டாக்ட் 200 குட்டி தரங்க. 200 குட்டி தரங்க. ஒரு பண்ணக்காரு பெரிய பண்ணக்காருக்கு 200 குட்டினாலும் நான் தரங்க. வாங்கிக்கலாம். கான்டாக்ட் பண்ணுங்க. செம்பிளி குட்டி வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஏதாவது வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. அனைத்து ஆட்டு வகையான ரகங்களும் நம்ம கிட்ட இருக்குது. மேச்சேரி அருகில 2 கிலோமீட்டர்ல இருக்கிற வந்து வாங்கிக்கலாம். நம்மளை கான்டாக்ட் பண்ணி அனைத்து வகையான ஆடு வகைகளும் இருக்குது. சரிங்களா? வியாபாரமே இல்லையா பெருசா? குட்டியில வைக்கல, அப்படியே தான் இருக்கு. நம்மளுக்கு ஆட்டுச்சந்தை நல்ல சிவால் ஆட்டுச்சந்தை. என்ன விலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஜோடி 14.5 ஜோடி 14 தான் சொல்றீங்க. அதெல்லாம் விற்கல, அப்படியே தான் இருக்கு. சரி, நான் அப்படியே எடுத்துட்டு வரேன். சங்கர்ண்ணா, வேற எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? எப்படி கேக்குறாங்க? இந்த வாரம் 55 கொண்டு வந்தான். கொடுத்துட்டு கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் இருக்கு. ஓகே, என்ன விலை சொல்லிட்டு இருக்கிறீங்க? இது அப்படியே 7 சொன்னேன். ஏதோ முன்ன பின்ன வந்தா கொடுத்துருவேன். 6.5 வந்து கொடுத்து 6 வந்தா கூட கொடுத்துருவீங்க. ஓகே, சரி. தம்பி, எப்படி குட்டி கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? 60 ஆட்டு 70 குட்டி மொத்தம் கொண்டு வந்தோம். 10 தனியா வித்தோம். இன்னும் 60 இருந்துச்சு. திருப்பி 8000 20 வித்தோம். திருப்பி 5000 வித்துட்டோம். இன்னும் ஒரு 20-25 இருக்கு. எந்த குட்டிப்பா? இந்த குட்டிங்களா? இல்ல இந்த குட்டி தான். ஓகே. இது என்ன ரேட் வருதுப்பா? இது ஒரு 7 ரூபாய் பட்ஜெட்னா கொடுத்துடலாம். எல்லாம் 7 ரூபா கொடுத்துருவீங்க. 7 ரூபாய் கொடுத்துடலாம். இது உயிரடிக்கலாம் என்ன ரேட்டு? என்ன இடம் வரும்? இது ஒரு 13 வரும்ண்ணா. 13 ஓகே. பரவாயில்ல, ஓரளவுக்கு சந்தை நிலவரம் இன்னைக்கு உங்களுக்கு வித்துருக்கு. 70 ஒன்று வந்தோம். 25 இது. ஓகே, பரவாயில்ல. சரிப்பா. என்னண்ணா நீங்க எப்படி ஆடு கொண்டு வந்தீங்க? லாஸ்ட்லாம் நிறைய வச்சிருக்கீங்க. நீங்க எத்தனை கொண்டு வந்தீங்க? எல்லாம் வித்துட்டீங்களா? 60 தான் கொண்டு வந்தேன். 60 தான் கொண்டு வந்தீங்க. வித்துட்டீங்களா? 20 கொடுத்தேன். ஓகே. இந்த 20 கொடுத்துட்டீங்களா? 20 கூட ஃபோன் பண்ணி கேட்டாங்களா? இங்க வந்து வாங்கிட்டீங்களா? இங்கே வந்து வாங்கிட்டாங்க. எந்த ஊருக்காரனா? நீங்க தான் அவர்கிட்ட வாங்கிறீங்க. நீங்க எங்க இருந்தா வரீங்க? பெண்ணாகரம். கால் பண்ணி கேட்டு வந்து வாங்கிட்டீங்களா? வாங்கி கொடுக்கலாம். நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்களா? சரி, ஓகே. 7,900 கொடுத்தேன். 7,900 கொடுத்துருங்க. பரவாயில்லைங்களா வேலை? சரி, நல்ல குட்டியை கொடுத்துக்கிறாரா? சரி, ஓகே. சரிண்ணா, தேங்க்ஸ்.